பாண்டியன் ஸ்டோர் சீரியலை பொறுத்தளவு இன்னிய எபிசோடில் தங்கமயில் வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு சும்மா ஓவர் ஆக்டிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எதுக்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி நுழைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோமதியை தான் வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க தங்கமயில். ஸோ நம்ம பாண்டியன் வேறையா இப்போ தங்கமயில வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து தள்ளுறாரு இல்லையா, இது வேற நம்ம கோமதிக்கு பயங்கர கடுப்பாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இங்கே நம்ம செந்தில் வந்து பாண்டியன் சொல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு மேலே தான் ஹோட்டல் ரூமுக்கே வராப்புல. நம்ம மீனா பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா நைட்டு வெளியில் டின்னர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு இல்லையா. செந்தில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்கிறாப்புல. இன்னும் நாளைக்கு வேறையா வேலைலாம் பெண்டிங்கில் இருக்காட்டுக்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இங்கே வந்து நம்ம கதிர் வந்து செந்திலுக்கிட்ட ஃபோன் பண்ணி எப்படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையுமே செந்தில் கதிர்கிட்ட சொல்லிடுறாங்க. ஏன்னா நீங்கள் எதுக்காக அப்பாவோட ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் வேறையா பண்ணுறாங்க. இங்கே நம்ம கதிருக்காக அவங்க அம்மாவும் ராஜியும் வெயிட் பண்ணுறாங்க. நைட்டு லேட்டாக தானே வருவாப்புல, சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் கதிர் வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம காவேரி வந்து பார்த்திங்கன்னா கதிர்கிட்ட பேசுகிறாங்க. கதிரும் வழக்கம் போல் பேசாமையே போயிடுறாப்புல. இதனால் காவேரி வந்து இன்னும் எத்தனை நாள் தான் இவன் என்கிட்ட பேசாமையே இருப்பான் அப்படின்னு சொல்லி ராஜிக்கிட்ட கேட்குறாங்க ரொம்பவுமே வருத்தமாக. ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்த அளவு முக்கியமான விஷயங்கள் எதுவுமே நடக்கவே இல்லைங்க. எப்போ இந்த தங்கமயில் மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.